ஸோ குட் மார்னிங் கைஸ். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. அந்த கன்சிஸ்டன்சி போன மாதிரி எனக்கே ஒரு ஃபீலிங் தான். பட் எதுவும் வருத்தப்பட தேவையில்ல. இதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஃபோக்கஸ்டாக போட போகிறோம். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிறது ஒரு RC200 BS6 மாடல். இந்த வண்டியை வந்து நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக் வந்து அவங்க எல்லா செக்மெண்ட்லுமே ஒரு டஃப் காம்படிட்டர் வச்சிருக்காங்க. டியூக்ல இருந்து, ஆர்சில இருந்து, 390. ஸோ ஆல் ஓவர் எல்லா செக்ஷன்லுமே அவங்களுக்கு வந்து கேடிஎம் பொறுத்த வரைக்கும் அவங்க ரொம்ப ப்ரீமியமான பைக்ஸ் வச்சுருக்காங்க. பைக்கோட ஃபீச்சர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த பைக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 199.3cc இன்ஜின் தான். இதோட மேக்ஸ் பவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 24.6 at 10,000 RPM வரும். அண்ட் இதோட நியூட்டன்மீட்டர் டார்க் பார்த்தீங்கன்னா 19.2 at 8,000 RPM வரும். ஸோ ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பவரான டார்க்கியான வண்டி தான். நீங்கள் அந்த இனிஷியல் புல் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணலாம். கிட்டத்தட்ட இந்த வண்டி நான் ஒரு 3 to 4 days கிட்ட யூஸ் பண்ணியிருப்பேன். என் ஃப்ரெண்டோட வண்டி தான், அவனால் வர முடியல. ஸோ அதனால தான் வந்து அவன்கிட்ட வண்டி வாங்கி ஏன் எக்ஸ்பல்ஸ் அவன்கிட்ட கொடுத்துட்டு இந்த வண்டியை கம்ப்ளீட்டாக ஓட்டி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ரிவ்யூ சொல்கிறேன். அண்ட் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 6-speed டிரான்ஸ்மிஷன் வந்துடும். விபி ஏபெக்ஸோட அந்த ஒரு சஸ்பென்ஷன், மோனோஷாக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சீட்டோட ஹைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 825 835 இருக்கும் உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் லோவரான சீட் மாதிரி தான். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஹேண்டில் பார் பிடிக்கிறது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். அண்ட் 158 mm தான் இருக்கும் உங்களுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ், ரொம்பவே கம்மி. நீங்கள் பம்ப்ஸ்லாம் டம்முன்னு இடிக்கும், அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்து தான் ஏற்றுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா எல்இடி டைல் லேம்ப்ஸ் வரும், எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்துடும். அண்ட் ஹசார்டு எதுவுமே கிடையாது, நம்ம தான் எக்ஸ்ட்ரா பண்ணோம். இவன் எக்ஸ்ஃப்ளாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இது போட்டிருக்கான், இண்டிகேட்டரோட இது. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு நார்மலாக பார்த்தீங்கன்னா வண்டியோட வெயிட் வந்து 160 kg தான். உங்களுக்கு பெருசாலாம் அந்த அளவுக்கு வெயிட் தெரியாது. அண்ட் எல்சிடி டிஸ்பிளே. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்கேஜுக்கு ஒரு நல்ல ஒரு பைக் தான் நம்ம சொல்லணும். ஸோ இப்போ வந்து இந்த பைக்கை பற்றி எப்படி இருக்குது ரோட்டில் யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்துட்டு நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சினிமேட்டிக் ஷார்ட்ஸை பார்த்துருங்க. ஸோ கைஸ், இப்போ வண்டியோட இன்ஜின்லேருந்து பார்க்கலாம், இன்ஜின்லேருந்து போகலாம். ஸோ வண்டியோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 199.3cc கிட்ட இருக்கு இல்லையா. ஸோ அதனால் நல்ல ஒரு பவர் இருக்கிற ஒரு இன்ஜின் தான் கேடிஎம் கிட்ட இருந்து. நல்லா அந்த ஒரு புல்லிங் பவர் வந்து பயங்கரமாக இருக்குது வண்டியில். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த 0 to 100ங்கிறத ஒரு ஈஸியான இதுலேயே வந்து நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும். இன்னொன்று வண்டியோட அந்த டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வைப்ரேஷனும் பெருசாக அந்தளவுக்கு எனக்கு நான் பெருசாக ஃபீல் பண்ணலை. அண்ட் உங்களுக்கு இன்ஜின் ரேடியேட்டர் ஃபேனும் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் வந்து கரெக்டாக ஒரு 120-125 வரைக்கும் ஓட்டியிருப்பேன் அவுட்டிங் ரோடில். எனக்கு அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் வைப்ரேஷன் எதுவும் தெரில. அது நல்லா ஸ்டெபிலிட்டியாகவே இருக்குது. அண்ட் தென் ஒரு 135 க்ரூஸ் பண்ணேன், அதாவது ஒரு 125 புல் பண்ணேன். ஸோ அந்த டைமில் வந்து லைட்டாக கொஞ்சம் வர ஆரம்பிச்சது கரெக்டாக அந்த ஹேண்ட்பார் கிட்ட. பட் ஆனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்டெபிலிட்டியான பைக் தான். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் இருந்த ஃபேரிங்கோட இந்த ஃபேரிங் நல்லாவே அந்த ஏர் ஃப்ளோ வந்து சூப்பராகவே இருக்குது உங்களுக்கு. ஏன்னா அவங்க லான்ச் பண்ணும்போதே கேடிஎம் சைட்லேருந்து உங்களுக்கு நிறைய பேர் வந்து இந்த லுக்ஸை வச்சு தான் நிறையா ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன், நம்ம எந்த ஒரு பைக்குமே லுக்ஸ் வச்சு போகக்கூடாது, அதோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு தான் போகணும். அந்த இதில் பார்க்குறப்ப கேடிஎம் ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செக்மெண்ட் தான் இந்த ஒரு இதில் அவங்க கொடுத்துருக்கு. இந்த ஒரு ஃபேரிங் இந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன் செக்மெண்ட்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நான் அந்த RC200 பழைய இது ஓட்டியிருக்கேன். பட் எனக்கு அந்த லெவலில் வந்து நம்ம எப்படி சொல்லணும்னா உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஏரில் நீங்கள் அவ்வளோவா நீங்கள் இது பண்ணி ஓட்ட முடியாது குனிஞ்சு. அந்தளவுக்கு உங்களுக்கு விஷயம் இருக்காது. நல்ல ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு. நல்லா குனியும் போது அந்த ஒரு ரேசிங் ஃபீல் இருக்குது உங்களுக்கு. அந்த கேடிஎம் இது பண்ணும்போது அந்த ரெடி டு ரேஸுக்கான அந்த ஒரு இதை வந்து அவங்க கரெக்டாக கொடுத்துருக்காங்க அவங்க அந்த பைக் மேக்கிங்கில். ஸோ பைக் பிரேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பைப்ரி பிரேக் தான். ஸோ அதனால் உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஷார்ப் பிரேக் பைட் தான் வந்து உங்களுக்கு பைக்கில் இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடாக போனாலுமே கூட, நீங்கள் இன்ஜின் கட் பண்ணாலுமே கூட உங்களுக்கு அந்த ஒரு பிரேக் வந்து நல்ல ஸ்டெபிலிட்டியாக இருக்குது. ஏன்னா நான் 2 பிரேக்குமே வந்து ஷார்ப்பாக பிடிக்கும்போது எனக்கு ஃப்ரண்ட்டில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட் அதிகமாக இருக்குது. அது எல்லா பைக்குமே ஃப்ரண்ட்டில் அதிகமாக இருக்கும். இதில் வந்து நான் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9.8 கொடுப்பேன் ஃப்ரண்ட் பிரேக்கிங்க்கு. அண்ட் பேக் பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு 8.5 அந்த ரேஞ்சில் தான் கொடுப்பேன். ஸோ இப்போ வண்டியோட கம்ஃபர்ட் பார்க்கலாம். ஸோ கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா
இது அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்கான லுக்கில் இருக்கனால உங்களுக்கு கொஞ்சம் கை வந்து லென்த்தியாக நம்ம பிடிக்கிற மாதிரி இருக்கும். R15 கொஞ்சம் க்ளோஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஹேண்டில் பார், நம்ம குனிகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் கையை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும் அந்த ஹேண்டில் பார். ஸோ அதனால் எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு பெயின் வந்து சீக்கிரமாக வந்துடும். நான் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கனால என் கை கொஞ்சம் ஓரளவுக்கு போகுது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் டக் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களால் லாங் டேர்ம் வரைக்கும்லாம் ஓட்ட முடியாது. ஏன்னா நீங்கள் கண்டிப்பாக பிரேக் விட்டு தான் வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் கம்ப்ளீட்டாக வண்டியில். ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் வந்து இந்த மிஷின் உங்களுக்கு அந்தளவுக்கு ப்ரொவைட் பண்ணாது. பிகாஸ் இதெல்லாம் அப்சல்யூட்டாக நீங்கள் ஒரு ட்ராக்ல யூஸ் பண்ண வேண்டிய வண்டி இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்ஸ் எல்லாமே. ஏன்னா அவங்க KTM RC வந்து அவங்க டிசைன் பண்ணதே அந்த மாதிரி தான். இதுவும் இல்லை R15 இப்போ இருக்க கரண்டில் இருக்கிற எல்லாமே எல்லா ஸ்போர்ட்ஸ் பைக்ஸுமே. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு சிட்டிக்குள்ளே ஓட்டுறப்ப நம்ம அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுற மாதிரி இருக்கும். நீங்கள் சிட்டிக்குள்ளே வந்து இந்த வண்டி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கம்ஃபர்ட்டும் நீங்கள் பெருசாக எதிர்பார்க்க முடியாது. அந்த பில்லியன் கம்ஃபர்ட் ரொம்ப ரொம்ப மோசம், படும் மோசம். ஏன்னா வந்து ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா பின்னாடி கிராப் வீல்ஸ் இருக்குது. மற்ற வண்டியில் அது கிராப் வீல்ஸ் கிடையாது. R15ல இப்போ அந்த கிராப் வீல்ஸ் பிடிக்கிறதுனால இதில் அது கொடுத்தது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன், நல்ல ஒரு பெனிஃபிட் நான் சொல்லுவேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹைட் இல்லை. R15ல கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் மாதிரி. இதில் வந்து கொஞ்சம் நடுவில் இருக்கிற மாதிரி இருக்கும். இதில் இருக்கிற அந்த சீட்டிங் பொசிஷன் வந்து ரைடிங் கம்ஃபர்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கம்மி தான் அந்த வண்டியில். அந்த அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஈட்டிங் இஷ்யூஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினில் வந்து எனக்கு பம்பர் டு பம்பர் டிராஃபிக்லையும் ஓட்டி பார்த்தேன். ஸோ ஓட்டி பார்க்குறப்ப வந்து எனக்கு பெருசாக அந்தளவுக்கு ஹீட்டிங் எதுவும் ஃபேஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. ஹீட்டிங் இருக்குது, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். பட் ஆனால் ரொம்ப அதிகமாக இல்லை. KTMனாலே ஹீட்டிங் இஷ்யூ அது இதுன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரீவியஸ் 200க்கும் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா அந்த ரேடியேட்டர் ஃபேன் வந்து உங்களுக்கு கரெக்டாக இதுவாகுது. இன்னொன்று அந்த இன்ஜின் ஹீட் எல்லாமே உங்களுக்கு இந்த டிஸ்பிளேலே காட்டும் கரெக்டாக. ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச ஹீட்லாம் கொஞ்சம் மேனேஜபிள் தான். ரொம்ப ஹெவி ஹீட்லாம் நான் சொல்ல மாட்டேன் இந்த பைக் பொறுத்த வரைக்கும். அண்ட் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வண்டியில் வந்து சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பேக் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கும். ஃப்ரண்ட்டு பொறுத்த வரைக்கும் கூட ஒரு பம்ப்லலாம் ஏற்றும் போது வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் பேக் இருக்க சஸ்பென்ஷன் கொஞ்சம் பார்த்தா யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வண்டியில் வந்து யூஸ் பண்ணிருக்க டயர் வந்து டியூப்லெஸ் டயரு. இதில் அவங்க ப்ரீவியஸாக வந்து கொடுத்தது வந்து என் ஃப்ரெண்டுக்கு MRF கொடுத்தாங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து அப்போலோ போட்டிருக்கோம். அப்போலோ டயர்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போலோ டயர் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட்டுன்னு தான் நாங்கள் சொல்லுவோம். இப்போ இது போட்டே ஒரு 2 to 3 days தான் ஆச்சு. ஸோ நல்லாவே இருக்குது கிரிப் எல்லாமே உங்களுக்கு. பார்த்தீங்க அப்படின்னா வண்டியோட மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஸ்பீட் பெட்ரோல் தான் போட்டேன். ஒரு 600 போட்டிருப்பேன் இந்த ஒரு 2 to 3 daysல. எனக்கு தெரிஞ்சு ரொம்பலாம் மைலேஜ் ட்ராப்லாம் இல்லை. என் ஃப்ரெண்டு வந்து 30 சொன்னான். சிட்டிக்குள்ளே எனக்கு தெரிஞ்சு 30 தான் வரும். ஹைவேல தான் நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 நாள் எனக்கு விசிட் போட்டிருந்தாங்க. ஸோ மேக்ஸிமம் பார்க்குறப்ப எனக்கு ஒரு 40ன்னு சொல்ல மாட்டேன், ஒரு 37, 36 அந்த ரேஞ்சில் வந்தது எனக்கு. 37, 36 ரேஞ்சில். ஏன்னா நான் நார்மலாக தான் ஓட்டினேன். நான் ஒரு சில இடத்துல தான் கொஞ்சம் வேகமாக ஓட்டேன், மற்றபடி மற்ற இடத்துலமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டினேன். அதனால் எனக்கு பெருசாலாம் ஒன்றும் எனக்கு தெரியல மைலேஜ் இறங்கின மாதிரி. அது நல்ல ஒரு மைலேஜ் தான். எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு 30 லிட்டர்ஸ்னால உங்களுக்கு நல்ல ஒரு டேங்க் கெப்பாசிட்டி இருக்குது உங்களுக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வண்டியில் வந்து என் ஃப்ரெண்டு இப்போ போட்டிருக்கிற வந்து டிஜிட்டல் டிஸ்பிளே வந்து 2வது டிஸ்பிளே இது. கிட்டத்தட்ட வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து போயிடுச்சு. அப்புறம் அவங்க புதுசாக இப்போ ஒரு டிஸ்பிளே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. அதெல்லாமே அவன் சொன்னான் KTM சர்வீஸ் சென்டர்லேருந்து. நம்ம சர்வீஸ் வந்து நம்ம லாஸ்ட்டாக பேசுவோம் நம்ம ஃபைனலாக. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மிரர்ஸ், நல்ல உங்களுக்கு ஒரு இது உங்களுக்கு கொடுக்குது. ஸோ மிரர்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா சூப்பராகவே இருக்குன்னு தான் சொல்லணும். நல்லாவே வைடராகவே இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று சீட்டில் ஓட்டும்போது நல்லா மடக்கி இப்படி ஓட்டிக்கலாம். ஸோ அதனால் நல்ல ஒரு பெனிஃபிட்டான ஆப்ஷன்ஸ் இருக்குது. அசாடு கிடையாது. அண்ட் இன்னொன்று LED இண்டிகேட்டர்ஸ் தான் வருது. அதனால் உங்களுக்கு இன்னொன்று மேட் வேறு போட்டு வச்சுருக்கான் ஃப்ரண்ட்டில். இந்த மேட் ஃபினிஷால் என்ன ஆகும்னா உங்களுக்கு பெருசாக டே லைட்டில் வந்து பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் நைட்டில் வந்து நல்லா பக்காவாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி தான் பின்னாடி அந்த எக்ஸ்பிளாஷ் யூஸ் பண்ணியிருக்கான். எக்ஸ்பிளாஷ் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். அந்த இண்டிகேட்டர் ரொம்ப ஃபேமஸ் ஆனது. உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு லைட்டோட இதை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். லைட்டு இல்லை, ஹெட்லைட்டோட இதை கூட மாற்றிக்கலாம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வண்டியில் அந்த 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷனால் ஒரு நாளில் எனக்கு கியர் போடும்போது கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. அந்த 4th 5th வந்து மாற்றும் போது அது ஏன்னு தெரில. அது பொதுவாக KTMல அந்த மாதிரி தான் இருக்குமா, இல்லை நான் ஓட்டும் போது அந்த மாதிரி இருந்தால் தான் எனக்கு சரியாக தெரில. பட் உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஸோ கைஸ், இன்னொரு ஒரு முக்கியமான ஃபீச்சர் சொல்ல மாட்டேன். இதில் வந்து சூப்பர் மோட்டோ ABS இருக்குது. அதாவது சூப்பர் மோட்டோ ABSங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த பேக்கில் இருக்கிற ABS வந்து நீங்கள் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுறப்ப அதை நான் உங்களுக்கு அப்படியே வீடியோவில் வந்து காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பைக்கிங் பிரேக்ஸ், நான் சொன்ன மாதிரி பைப்ரி பிரேக்ஸ் யூஸ் பண்ணால் நல்லாவே உங்களுக்கு நல்ல ஒரு க்ரிப்பாக இருக்கும் ரோட்டில் போட்டுறப்ப. அண்ட் இப்போ பைக்கிங் மெயின்டெனன்ஸ் வந்து பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா
ரொம்ப ரொம்ப வந்து எக்ஸ்பென்சிவ் தான் கேடிஎம் பொறுத்த வரைக்கும். கிட்டத்தட்ட வந்து என் ஃப்ரெண்டு வந்து 4Kலேருந்து 3.5K செலவு பண்ணுறான் ஒரு ஒரு சர்வீஸ்க்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கிற மாதிரி அவன் பெருசாக சொல்ல. ஏன்னா அவன் என்ன சொன்னான்னா கேடிஎம்ல கொஞ்சம் வஸ்ட்டாக தான் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறான். ஒரு சில ஷோரூம்ஸில் மட்டும்தான் அந்த ஒரு சர்வீசஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. மற்ற எல்லா இடத்துலையுமே சும்மா ஆயிலை மாற்றுறது, ஏர் ஃபில்டர் மாற்றுறது, இந்த மாதிரி ஜென்ரல் ஃபீச்சர்ஸ் தான் பண்ணாங்க தவிர வேறு எதுவும் பெருசாலாம் எதுவுமே பண்ணுறதில்ல. இன்ஜின் லெவல்லையோ இல்லை பிரேக்கிங் லெவல்லையோ இல்லை வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் வைஸில் எந்த ஒரு இதுவுமே பண்ணல. ஸோ நீங்கள் அவன் என்ன எனக்கு சஜஸ்ட் பண்ணான், அதாவது அவன் என்ன அவனோட இதில் நான் கேட்குறப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பெட்டர் நம்ம ஒரு லோக்கல் இதில் வந்து ஒரு லோக்கல் மெக்கானிக்கோ இல்லை ஒரு இந்த சூப்பர் பைக்ஸ் பார்க்கறதுக்குனே ஒரு சில குறிப்பிட்ட மெக்கானிக்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் பார்க்குற ரிலேட்டடாக இருக்கிற மெக்கானிக்ஸை ஓட்டுறோம்னா நம்ம பைக்கோட பர்ஃபார்மன்ஸும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற அவன் சொன்னான். இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் மெக்கானிக்கிட்ட தான் வித்துக்கிட்டு இருக்கான். அதனால் இப்போ வரைக்கும் பைக் நல்ல ஒரு கண்டிஷனில் தான் இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. ஆனால் அவன் ஃபஸ்ட்டு அந்த ஒரு 3rd சர்வீஸ்க்கு அப்புறம் நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணான் ஷோரூம், நம்ம கம்பெனி கேடிஎம் ஷோரூம்னால. ஸோ அதனால தான் பட் ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அது மேபி சிட்டி டு சிட்டி கூட உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு அவங்க கேடிஎம் சைட்லேருந்து பைக் விற்கிறத மட்டும் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணாமல் கொஞ்சம் சர்வீஸ் கொடுக்குறதுல கொஞ்சம் நல்லா இது பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கேடிஎம் பைக்ஸோட இது வந்து கொஞ்சம் வேல்யூ அதிகமாகும். அதனால தான் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து கேடிஎம்ஸோட ஒரு சில இது கூட வெறுக்கிறது. ஏன்னா சர்வீசஸ் வந்து கொஞ்சம் நீட் அண்ட் க்ளீனாக இல்லாதனால. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து சர்வீஸ் காஸ்ட் நான் சொன்ன மாதிரி எக்ஸ்பென்சிவாக இருக்கனால நீங்கள் அதையும் மனசில் வச்சுட்டு தான் இந்த பைக் வாங்குற மாதிரி இருக்கும். ஆனால் லைக் சர்வீசஸ் வந்து இன்னைக்கு நீங்கள் ஷோரூம் தான் நீங்கள் கம்ப்ளீட்டாக நம்பணும் இல்லை, உங்களுக்கு வெளியே நிறைய மெக்கானிக்ஸ் இருக்காங்க, நீங்கள் அவங்ககிட்ட போகலாம். ஸோ அவங்க உங்களுக்கு இதோட நல்லாவே பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து அந்த ஒரு விஷயத்தால நான் அந்த பைக் எடுக்காதீங்க மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஸோ அது எல்லா பைக்லையுமே இப்போ இருக்குது ஒரு சில பைக்ஸில், சரிங்களா? அது லைக் அதை வந்து கம்பெனி சைட்லேருந்து அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது தான். இந்த அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த வண்டி வந்து யார் யார் வாங்கலாம்? ஸோ இந்த வண்டி யார் யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஜென்ரலாக இப்போ எனக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எனக்கு ஸ்போர்ட்ஸ் பைக் வாங்குறது தான் ட்ரீம் அப்படின்னா, எனக்கு ஒரு ஸ்டார்டிங் செக்மெண்ட்லேருந்து ஒரு பைக் போகணுன்னா கேடிஎம் RC 200 ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். ஆனால் நல்லா லைக் எப்படி சொல்லணும்னா, உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு ஸ்போர்ட்ஸ் மிஷின் டிரான்ஸ்மிஷன், அதாவது உங்களுக்கு கரெக்டாக ஓட்ட தெரிஞ்சால் மட்டும் வாங்குங்க. ஏன்னா இந்த பைக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரா பவர் தான் இருக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட் த்ராட்டில் கொடுத்தாலே அந்த ஒரு நல்ல ஒரு பைக்கிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது கேடிஎம் RC 200 பொறுத்த வரைக்கும். அதனால் கொஞ்சம் ரோட்டில் ஸ்டண்ட் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணாமல் ஓட்டுறது வந்து கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க இந்த மாதிரி பைக்ஸ்லாம் பொறுத்த வரைக்கும். இதுன்னு இல்லை, எந்த ஸ்போர்ட்ஸ் பைக்னாலுமே. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எனக்கு டூரிங் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், எனக்கு சிட்டி இதுக்கும் கொஞ்சம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் சிட்டிக்குனா யோசிச்சு ஆகணும். ஆனால் தெரிஞ்ச ஹைவேக்கெலாம் நல்லா இருக்கும், வண்டி நல்லாவே சூப்பராக இருக்குது. நீங்கள் ஒரு லாங் நல்லாவே எடுத்துகிட்டு போய் ஓட்டி போகலாம். ஆனால் ரைடிங் அமௌண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நீங்கள் கொஞ்சம் லிமிட்டட் டிஸ்டன்ஸ் தான் போக முடியும். ஒரு 500-1000 கிலோமீட்டர் ரைடு தான் போக முடியும். ரொம்ப பெரிய ரைடு போகிறீங்கன்னா அது உங்களோட ஓன் ரிஸ்கில் போகிற மாதிரி தான். ஏன்னா உங்களுக்கு பேக் பெயின் எல்லா பெயினுமே உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வந்துடும். ஸோ அதுலேயுமே பேசிக்காக இந்த வண்டியில் வந்து அவங்க இப்போதைக்கு இருக்கிற ஒரு சில ஃபீச்சர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் அதை தாண்டி அவங்க வேற என்ன இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு அவங்க முக்கால்வாசி அப்கிரேட் வந்து அவங்க BS4லேருந்து BS6க்கு நல்ல ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஒரு டாப் ஸ்பீட் பர்ஃபார்மன்ஸ் சரி, லோ அண்ட் பர்ஃபார்மன்ஸ் சரி நல்லாவே அவங்க இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃபீச்சர்ஸ் அண்ட் அப்கிரேட்ஸ் அண்ட் நான் ஃபீல் பண்ணி ஓட்டினப்ப இதெல்லாமே நடந்தது. அண்ட் இதெல்லாமே நான் ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவாக தான் இருந்தது பைக் ஓட்டும் போது. ஸோ இந்த பைக் வாங்க போகிறீங்க, வாங்க வேணாம் அப்படின்னு நினைக்கிறது உங்களோட கருத்து தான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பைக் கண்டிப்பாக வாங்கலாம், தாராளமாக வாங்கலாம். இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நான் வர்த்துன்னு தான் சொல்லுவேன். ப்ரைஸு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான், சர்வீஸும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். எனக்கு எக்ஸ்பென்சிவ் மேட்டர் இல்லை, எனக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் வேணுன்னா தாராளமாக KTM RC 200 வாங்கலாம் நீங்கள். ஸோ ஒன் ஆஃப் த பெஸ்ட் பைக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ இவ்வளோதான் கைஸ் நம்ம அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண வேண்டியது. ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னோட மோட்டோ எக்ஸ்கல் அந்த இன்ஸ்டாகிராம் பேஜை வந்து உங்களுக்கு DM பண்ணுறேன். அதாவது உங்களுக்கு அந்த இது இருக்குது, டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பார்த்துட்டு உங்களுக்கு எதுனாலுமே வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் ஷூராக ஹெல்ப் பண்ணுறேன். தென் அடுத்து நிறைய பைக்ஸ் இருக்குது லைனப்பில், டைம் தான் கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அடுத்தடுத்து நிறைய வீடியோஸ் கவர் பண்ண பார்ப்போம். ஸோ இதை தாண்டி உங்களுக்கு வேறு பைக் எதாவது எடுக்கணுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், அடுத்து என்ன பைக் போகலான்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச், பை.